ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்ல சசிகுமாரா இருக்கட்டும், உன்னி முகுந்தனா இருக்கட்டும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இணை பிரியாத நண்பர்களா இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டா இருக்க டைம்ல உன்னி முகுந்தோட ஒரு எப்படி சொல்றது? ஒரு வேலையாள், அதுவும் விசுவாசமான வேலையாளா நம்ம சூரி இருக்காரு. தன்னோட அண்ணனுக்கு எது ஆனாலும் சரி, அவர அடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஓங்கி அடிச்சுருவாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உன்னி முகுந்தன் மேல அவர் அவ்ளோ பாசம் வச்சுட்டு இருக்காரு. இது இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல கொம்பைன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மினிஸ்டர் அந்த லேண்டையே ஆட்டைய போட பிளான் பண்ணி, உன்னி முகுந்தன கைக்குள்ள போட்டு எப்படியாச்சும் அந்த லேண்ட பார்த்தீங்கன்னா, ஆட்டைய போட பிளான் பண்றாரு. இது தெரிஞ்ச சசிகுமார், இதெல்லாம் வேணாம்டா, நம்ம ஊருக்கு பொதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு சசிகுமார் வேண்டான்னு தடுக்க, நீ எப்படியோ போயிட்டு போ. ஆனா எனக்கு பணம் முக்கியம்னு சொல்லிட்டு உன்னி முகுந்தன் ஒரு கட்டத்துல சசிகுமாரை எதிர்க்க, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? உன்னி முகுந்தனுக்கும் சசிகுமாருக்கும் அப்படி என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு? இதற்கிடையில மாட்டிக்கிட்ட சூரி என்னென்ன பண்ணாரு? கிளைமாக்ஸ்ல என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட